போர்டுல தொங்கிக்கிட்டு போனாதான் பஸ் டிராவலுக்கே ஒரு மரியாதை. இந்த ஊர்ல என்னடானா எல்லா பஸ்ஸும் நீட்டா இருக்குது, கூட்டமே இல்லாம போகுது. இதுலதான் எவன் ஏறுவான்? காலேஜுக்கு வேற போகணும், பின்னாடி வேற வலி தாங்க முடியல. ரோட்ல ஒரு குப்பை கூலம் இல்ல, இதெல்லாம் ஒரு ரோடா? ஒரு மண்ணு லாரி இல்ல, மாட்டு வண்டி இல்ல, கட்சி ஊர்வலம் இல்ல, இதெல்லாம் ஒரு டிராபிக்கா? எப்படி இந்த ஊர்ல இருக்காங்க? ஹாய் தமிழ், இங்க என்ன பண்ற? தமிழ் கவனிப்பார் இல்லாம தெருவில் நிக்குது. சரி வா, நான் டிராப் பண்றேன். வர்றேன். ஆனா வேற எவனாவது சட்டை இல்லாம சல்மான் கான் மாதிரி வந்தா இந்த ஆமீர் கான் அத்து விட்டுற மாட்டிய? ஷட் அப் மேன், ஏறு ஏறு. வர்றேன். ஆனா அப்படியே தான் வருவேன், உட்கார்ந்து வர்றது கஷ்டம். நீதான் பார்த்து ஓட்டணும். அப்படிதான் போ. ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல தான் ஸ்பீடா போகாத, பின்னாடி ப்ராப்ளம் வரும். ஏன் பிரேக் போட்ட? அதான் ரெட் சிக்னல் விழுந்துருச்சே. அதனால என்ன? அதான் போலீஸ் இல்லையே. போ போ போ. எங்க ஊர்ல ரூல்ஸ் எல்லாம் மீற கூடாது. ரூல்ஸ் எல்லாம் மதிக்கணுமா? ஆமா. அடி போடி, ரூல்ஸ் பிரேக் பண்றதெல்லாம் த்ரில்லே இருக்குது. நான் ஓட்டுறேன், போ. பாத்தியா எப்படி ரூல்ஸ் பிரேக் பண்ணி வந்தேன்? என்னது இது, பிசா விக்கிறவர் வந்திருக்காரு? ஐயோ போலீஸா? வந்துட்டீங்களா சார்? எங்க இருந்து வர்றீங்க, எப்படி வர்றீங்கன்னே தெரியல. ஆனா கிராபிக்ஸ்ல வர்ற மாதிரி சடனா வர்றீங்களே சார். ஏன் சார், உங்களுக்கெல்லாம் உங்க உயர் அதிகாரிகள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை கிடையாதா? இல்ல அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு காய்கறி வாங்கி தர்ற வேலை இருக்காதா? இல்ல சாயந்தரம் வரப்போற மந்திரிக்காக காலையில இருந்தே வெயில்ல கால் கடுக்க நிக்கிற பந்தோபஸ்து உத்தியோகம் கூட கிடையாதா? ஏன் சார் இப்படி என்னையவே சென்டர் பண்ணி டிக்கில அடிக்கிறீங்க? அம்மா, whose bike is this? இதுவா? இருங்க பாக்குறேன். ஹோண்டா கம்பெனி பைக் சார் இது. What? ஓ, இத ஓட்டுனது யாருன்னு கேக்குறீங்களா? அது ஒரு சுமாரான பிகர் சார், பேரு கூட கேட்கல சார். அதோ நிக்குது பாருங்க சார், அந்த பொண்ணு தான் சார். வாங்க சார், நான் காட்டுறேன். பாத்தீங்களா சார், எங்க ஊர்ல காணாம போன கண்ணகி சிலை மாதிரியே நின்னுட்டு இருக்கத இவதான் சார் என்ன லிப்ட் கொடுத்து கூட்டு வந்தா. தீயச்சூரி முத்த சிக்கசாயே. இவனை யாருன்னே எனக்கு தெரியாது, என் பைக்கை திருடிட்டு வந்துட்டான்னு சொல்றா. கரெக்டா சார்? கரெக்ட். உங்களுக்கு மலாய் பேச தெரியுமா? நான் படுற வேதனையை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களே மலாய் பேசுவாங்க சார். இந்த மேட்டரை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் சார். ஃபாலோ மீ. ஆபீசர் சார், நீங்க இடுப்புல கையை வச்சுக்கிட்டு திரும்பி நிக்கிற ஸ்டைல பார்க்கும்போதே தெரியுது நீங்க நம்ம ஒரு போலீஸ் மாதிரின்னு. இதோ பாருங்க, இந்த அள்ளக்க எங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி விடுங்க. இந்தாங்க, இந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன், வச்சுக்க. நீங்க ஜிம்முக்கெல்லாம் போவீங்களா இன்ஸ்பெக்டர் சார்? பெண் போலீஸா? ஐயோ, என் கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது. கோல்டியா கோல்டியா ஏன் சிரிக்கிற? மரத்து போச்சு சார். அடி வாங்கி இந்த மரத்தமிழனுக்கு மரத்து போச்சு சார். ஒவ்வொரு முறையும் அந்த பையன் தப்பு பண்றான், நாம அவனுக்கு தண்டனை கொடுக்கிறோம். அடி வாங்கி அவன் உடம்பே மரத்து போச்சு. அவன் என்ன பண்ணலாம் சார்? அவன் ஊருக்கு அமுச்சு வச்சிடலாம் சார். எஸ். நோ, அவன் தப்பு பண்ண வரல, படிக்க வந்திருக்கான். நம்ம நாட்டை நம்பி வந்தவன நாம எப்படி திருப்பி அனுப்புறது? கரெக்ட் சார். மறுபடியும் அவன் தப்பு பண்ணாம இருக்க, எப்பவும் அவனை நம்ம கண்காணிப்புல வச்சிருக்க ஒரு போலீஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். யார் அப்பாயிண்ட் பண்ணலாம்? சார், லேடி ஆபீசர் ரீட்டா அப்பாயிண்ட் பண்ணலாமே. குட் சாய்ஸ். ஆஹா, ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்த கூட காணமே, ஒரு டிரான்ஸ்பார்மர் கூட இல்லையே. திடீர்னு வந்தா இந்த ஊர்ல எங்க ஒதுங்குவாங்க? போலீஸ். ஏய், என்ன பண்ற? இது டிரான்ஸ்பார்மர் தேடிக்கிட்டு இருந்தேன். எனி எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்? இல்ல, என்னோட எமர்ஜென்சி ப்ராப்ளம். வண்டியில ஏறு. உள்ள பாத்ரூம் இருக்கா? ஷட் அப். என்னங்க இது? எங்க ஊர்ல எல்லாம் கைதிய லாக்கப்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முட்டை பிரியாணியா வாங்கி கொடுப்பாங்க. நீங்க எப்படி முதல்ல பிரியாணி வாங்கி கொடுத்து அப்புறமா லாக்கப்ல போட போறீங்களா? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே எனக்கு எல்லாமே ரிவர்ஸ்லயே நடக்கும். நோ, ஐ அம் யுவர் ஃப்ரெண்ட். பரவாயில்லைங்க, நான் பெண் போலீஸ் கை கொடுக்கறதே இல்லைங்க. அதுவும் முன்னாடி பாக்கெட் வச்ச பெண் போலீஸ் பக்கம் கையை கொண்டு போறதே இல்லைங்க. யுவர் ஆர்டர் ப்ளீஸ் மேம். என்ன சாப்பிடுறே? நீங்க பே பண்றதா இருந்தா எது வேணாலும் சாப்பிடுவேன். 2 கோக். அவ்வளவுதானா? சொந்த ஊரு? மதுரை. எங்கே தங்கி இருக்கே? ஃப்ரெண்டு ராம் வீட்ல. நீ காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே? பல வருஷமா நான் ஸ்டூடெண்ட் தான். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவே? கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். எப்படின்னா? லுங்கி மட்டும் தான் கட்டுவேன், இன்சைடு வாங்க மேடம். டோன்ட் வரி மேம், டாக்டர் கால் பண்றேன், உடனே ஆம்புலன்ஸ் வந்துரும், உங்களை அட்மிட் பண்ணிடலாம். ஐ அரேஞ்ச் இட் இமிடியட்லி, டோன்ட் பேனிக். என்ன உளவு பார்க்கறதுக்காக வந்திருக்கியாடி? உன்னை இப்பயும் சொல்றேன். Sit down, sit down. Cool down, cool down. பாத்தீங்களா ஆபீசர், உங்க விக்கல் நின்னு போச்சு. Thank you, thank you, thank you. ஆச்சரியமா இருக்கு. எப்படி?
இது தமிழ்நாட்டோட கை வைத்தியம். திடீர்னு விக்கல் வரும்போது இப்படி பயமுறுத்துனா வந்த விக்கல் ஆட்டோமேட்டிக்கா நின்னுடும். வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ. இதுக்காக நாங்க உயிர் போயிடுமோன்னு பயந்துட்டு ஹாஸ்பிடல் போவோம். எங்க ஊர்ல எல்லாம் தர்மாஸ்பத்திரிக்கு போனாதான் உயிர் போயிரும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி கை வைத்தியம்லாம் வச்சிருக்கோம். வேற என்ன தெரியும்? நம்ம பில்லுக்கு அடுத்த வர காசு கொடுக்க வைக்க தெரியும். எப்படி? இப்ப கத்தி இருக்கிற சாக்கல நம்ம பில்ல கொண்டு போய் அங்க வச்சுட்டு வந்துட்டேன். தாமல்? எஸ், கம் இன். ஹேய், ரகசிய போலீஸ் ரிவால்வர் ரீட்டா. மப்டி ட்ரெஸ்? Yeah. ஐ அம் ஆல்சோ இன் மப்டி ட்ரெஸ். ப்ளீஸ் கம் இன். திஸ் இஸ் மை அவுட் ஹவுஸ். ஓனர்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்கேன். ஓகே. ஏய், வாட் இஸ் திஸ் மேன்? பிரா? ஆமாமா, இந்த இடத்துல ஸ்டாண்ட் தேவைப்பட்டுச்சு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு கொடியில இருந்து இது பறந்து வந்துச்சு. இதையே கட்டி தொங்க விட்டு ஸ்டாண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வெயிட் தாங்குது. ஏய், இது என்ன பேட்டரி? எங்க ஊர்ல எல்லாம் வீணா போன பேட்டரியை நாங்க பூந்தொட்டியா யூஸ் பண்ணுவோம். அப்போ வீணா போன கார் அதை போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னுடுவோம். ஜஸ்ட் ஜோக்கியா. ஏய், இது என்ன விண்டோ ஸ்கிரீன் இப்படி சுருங்கி போயிருக்கு? No Rita, this is not window screen. This is called பட்டாப்பட்டி underwear of our நாடு. மேடம் திரும்பி பாருங்க. மேடம், இதான் பட்டாப்பட்டி டிராயரை போடுற ஸ்டைல். மேடம், இதுக்கு பல உபயோகங்கள் இருக்கு. உதாரணமா நாம சந்தைக்கு போகும்போது இப்படி சைடுல தூக்கிக்கிட்டு அப்படி கையை விட்டாக்க உள்ள ஒரு பாக்கெட் இருக்கும். அங்க சேஃப்டியா காசு வச்சுக்கலாம். அப்புறம் நாம பஞ்சாயத்துக்கு போகும்போது உட்காரணும் இல்லையா, ஒரு சின்ன மூமெண்ட் தான். அப்படி பண்ணா போதும். வேட்டி அழுக்காகாம அப்படி உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் நாம இருக்கிற தெருவுல ஏதாவது ஏரியா தகராறு வந்துச்சுன்னு வைங்களேன், ரெண்டு சைடும் பிடிச்சி அப்படி லைட்டா தூக்கி இழுத்து இறுக்கி கட்டணும்னு வைங்களேன். பாத்தீங்களா, அப்படியே ஒரு ரவுடி லுக் வருது பாருங்க. இதை விடுங்க. அப்புறம் வெயில்ல ரேஷன் கடையில் நிற்கும் போது ஏதாவது பெருசுங்க மண்டையை போட்டுச்சுன்னு வைங்களேன், இதை இன்னும் கொஞ்சம் லைட்டா தூக்கி மேல இழுத்து சொருகிக்கிட்டு டண்ட நக்குன டனக்கு நக்குன டண்ட நக்குன டனக்கு நக்குன ஒரு குத்தலாம் மேடம். அது மட்டும் இல்லைங்க, எங்க சினிமாவிலையும் ராமராஜன்ல இருந்து ராஜ்கிரண் வரைக்கும் இத போட்டு நடிக்காத நடிகர்களே கிடையாது. இதுதான் எங்கள் நாட்டின் ஒரே வில்லேஜ் காஸ்டியூம். இந்த ஒரு டிராயருக்கு இவ்ளோ பர்பஸ் இருக்கா? என்ன எப்ப சிரிச்சாலும் சிக்காயிருங்க? வயிறு வலிக்குது. இல்ல நேத்து சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை. இதுக்கு நான் வைத்தியம் பண்ண. உள்ள வாங்க. தலையணை அதுல தாச்சுக்கோங்க. 1 minute. வேடிக்கை பாருங்க. ஏய் அப்பா, அப்படிதான். என்ன மேன், ஏதோ தடவற? ஏதோ தடவல, விளக்கெண்ணே தடவரம்மா. எங்க ஆளுங்க இந்த ஏரியாவுல ஏற்கனவே நிறைய விளையாடி இருக்காங்க. பம்பரம் விட்டுருக்காங்க, கோலி குண்டு ஆடி இருக்காங்க, முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டுருக்காங்க. ஆனா உண்மையில இந்த ஏரியா விளக்கெண்ணெய் ஏரியாமா. இந்த எண்ணெயை தடவனா உடம்புல உள்ள சூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு குளிர்ச்சியை கொடுக்கும். இது வெறும் ஹீட்ல வந்த வலிதான். நீ கண்ணை மூடிப்படு, எல்லாம் சரியா போயிடும். கேத்தான் ஃபேன் இல்லாதவர்களுக்கு கைதான் ஃபேன், கைதான் ஃபேன், கைதான் ஃபேன். டிங் டிங் டிங். ரியலி வலி குறைஞ்சிருச்சியா? Your treatment is great. நீ தூங்கு, உனக்கா நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். தாயடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நான் அழுவேன். நான் அழுதா தாங்கிடுவா, உடனே தாயழுவா. ஆக மொத்தம் என் குடும்பம் மொத்தமுமே அழுகதா. பாய் மேலே செமக்கட்ட வைத்து வலியால் இவள் துடிக்க, தமிழ் செல்வன் பாட்டு படிக்க. என் அம்மா கூட என்னை இப்படி பாத்துக்கிட்டதே